ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vettuthottamvlogs. இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோக்களை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் அறுவடை பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4-5 காய் இருக்குது. அதை அறுவடை பண்ணிக்கலாம். இந்த காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் முத்திருச்சு. இதை அப்படியே விதைக்காக விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சாக இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா போன டைம் இது வந்து நம்ம விதைக்காக விட்டோம். இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகிருச்சு. பிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எத்தனை பிஞ்சு போட்டிருக்குன்னு பாருங்கள். ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா 3 பிஞ்சு இருக்குது. பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இன்னும் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. தண்ணி கொஞ்சம் விட்டங்காட்டி எல்லாம் வழுக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் தேடி பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா எத்தனை காய் இருக்குதுன்னு கடைசியாக காட்டுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீக்கங்காய் இன்றைக்கி ஒரு 11 பீக்கங்காய் இருந்ததுங்க. பீக்கங்காய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அறுவடை கொடுத்துட்ருக்கு. வாங்க இனி அடுத்த அறுவடை என்னென்னு பார்க்கலாம். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காய் கொடி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 மிளகாய் செடி வந்து நெட்டு வச்சுருந்தேன். அது ஆடிப்பட்டத்துக்கு நெட்டுனது தான். அது பார்த்திங்கன்னா இப்போ காய் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு காய்கள் இருக்குது. அதை விட்டோம்னா இனி பழுத்துரும். அதனால் அதையுமே அறுவடை பண்ணிக்கலாம். மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 செடி வச்சேன். அதில் ஒரு 4-5 செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வந்து நிறைய எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த செடி பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு செடி மட்டும்தான் நல்லா இருந்தது. மீதி எல்லாமே எடுக்க வேண்டியதாக போச்சு. ஏற்கனவே கொஞ்சம் நிறைய செடி நெட்டு வச்சங்காட்டி பரவாயில்ல, இப்போ தொடர்ந்து அறுவடை கொடுக்குது. மிளகாய் செடி, அடுத்தது கத்திரி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4-5 செடி எச்சாவே வச்சுருக்கணும். கத்திரி செடியில் பார்த்திங்கன்னா தண்டுப்புழு வந்து அதிகமாக வரும். மிளகாய் செடியில் பார்த்திங்கன்னா திடீர்னு இலையெல்லாம் பார்த்திங்கன்னா சுருண்டு போயிடு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் நாற்றுக்கள் கிடைக்கும்போது அப்பப்போ நடவை செஞ்சிடணுங்க. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா பாவக்காய். இது வந்து மிதிப்பாகல். இன்றைக்கி தான் முதல் அறுவடை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே காய் தான் இருக்குது. மீதி எல்லாமே பூக்கள் பூத்துருக்கு. இப்போ தான் எல்லாம் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் தான் இருக்குது. அடுத்தது பாவக்காய் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு 2-3 பாவக்காய் இருக்குது. அதை அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா செடி கொஞ்சம் நல்லா பெருசாக பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்துருக்கு. அதே மாதிரி காயும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவே இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் தான் நிறைய இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. அதை அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இது எல்லாமே ஒரு அடுத்த அறுவடைக்கு வந்து ரெடி ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. பிஞ்சுகள் தான் பார்த்திங்கன்னா இந்த டைம் நிறைய இருக்குது. பாவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாவக்காய் தான் இருக்குது. இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாவக்காய் இருந்தது. அதை அறுவடை பண்ணிட்டோம். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2 செடி இருக்குது. அதுலேயே காய்கள் இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாவக்காய் பழுத்தே போயிடுச்சு. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காய் இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா தானாக முளைச்சது தான். பரவாயில்ல. இதுவும் பார்த்திங்கன்னா காய்கள் வந்து அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பந்தல் போடவே இல்லை, கீழே தான் படர்ந்து போயிட்டுருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள் இதோட 3வது டைம் நாம் பறிக்கிறோம். கிட்டத்தட்ட 4-5 காய்கள் வந்து கொடுத்துட்டே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது.
அப்படியே லைனாக என்னென்ன காய்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து அப்படியே அறுவடை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து தண்டு புழு வந்து விழுந்ததுனால பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் அதிலிருந்து காய்கள் வந்து வர ஆரம்பிக்கலை. இந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா தண்டுப்புழு வந்து இதுவரை இந்த மாதிரி எல்லாம் காஞ்சி வந்ததுனால இந்த நேர் வந்து அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தேன். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்து அதோடவே வந்ததுனால பிஞ்சுகள் வந்து நிறையாவே இல்லை. இனிமேல் தான் வந்திங்கன்னா இப்போ தான் எல்லாம் பூக்க வந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 2-3 வாரம் ஆயிரும் நம்ம இதுலேருந்து அறுவடை எடுக்கிறதுக்கு. பாவக்காய் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. கீழே படர அப்படியே நிலமாக வந்து படர்ந்தங்காட்டி உள்ளே இருக்கிற காய்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேடி பொறிக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் எல்லாம் பழுத்து போயிடுது. அதனால் கொஞ்சம் பார்த்து எங்கெங்கே காய்கள் இருக்குதுன்னு நல்லா தேடி பார்த்து தான் பொறிக்கணும். இதே பார்த்திங்கன்னா பந்தலாக இருந்தது அப்படின்னா அங்கே கொடி வந்து மேலே இருக்கும், காய்கள் வந்து கீழே தொங்கும். நம்ம அப்படியே வந்து எந்த காயும் மிஸ் பண்ணாமல் எல்லாம் பொறிச்சிடலாம். கொடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அறுவடை கொடுக்கும். இந்த மாதிரி கீழே வந்து தானாக படர்ந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு செடிகள் இந்த இடத்துல வச்சுருக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பந்தல் போட முடியல. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவரெல்லாம் நான் நெட்டை வச்சுருந்தேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மக்காச்சோளம் எல்லாம் நெட்டை வச்சதுனால பார்த்திங்கன்னா அதுக்கு பந்தல் போட முடியல. நம்ம பந்தல் போட்டோம் அப்படின்னா இந்த செடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் காஞ்சி போயிடும். நிழல் பட்டுச்சுன்னா அதோட வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதை கீழே படர விட்டுட்டேன். பரவாயில்ல, அதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள் நிறையவே கொடுத்துட்ருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நீட்ட பாவக்காய். இந்த செடி பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக இலை ஃபுல்லாக இந்த மாதிரி ஆனதுனால உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு செடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலைகள் வந்து ஒரு என்ன நோயினே தெரியல. பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். செடி ஃபுல்லாக அப்படியே கருகின மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருகின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ காய்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் பெருசாக இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுக்கிறக்க ஆரம்பிச்சிருது. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அளவுக்கு இருக்கிற காய்கள் எல்லாமே வந்து எடுக்க போகிறேன். இந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா பிஞ்சு நிறையவே போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுக்கிறக்க ஆரம்பிச்சிருது. நடுவில் செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் வேஸ்ட் ஆகிருச்சு. இது என்ன நோயினே தெரியல, ஒரு வைரஸாக என்ன நோயினே தெரியல. எல்லாம் பார்த்திங்கன்னா ஆனால் இந்த மாதிரி செடி ஃபுல்லாக வந்திருக்கு. இல்லை கருகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படியே. இப்போ 3 காய் இருந்தது, அதை அறுவடை பண்ணிட்டோம். தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போதே வந்து நான் அறுவடை பண்ணிடுவேன். ஏன்னா மயில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, அதனால் எல்லாம் கொத்திட்டு போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி முகம் வந்ததுக்கப்புறமா அறுவடை பண்ணிடுவேன். இந்த செடி பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டு ஆரம்பிக்கும் போது நெட்டினது தான். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் முதல் அறுவடை. இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி நல்லாவே பழுத்துருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 செடி இருக்குது. அதில் ஒரு 2 காய் தான் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏதோ அணில் அட்டக்குது எல்லாம் கடிச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 பழம் எல்லாம் அழுகிருக்கு. அது எல்லாமே நல்லா இருக்கிறத மட்டும் பொறிச்சிட்டு மீதியெல்லாம் வந்து இந்த பார்த்திங்களா கடிச்சிருக்கு. பார்த்திங்களா கொஞ்சம் இந்த மாதிரி பழுக்கிறக்க ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த அணில் மயில் எல்லாம் வந்து கொத்துறக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் பழுக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா அது இந்த மாதிரி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 பழம் இந்த செடி ஆடிப்பட்டத்துக்கு நெட்டில் இதை பார்த்திங்கன்னா ஒரு 5 பழம் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டுக்கீரை இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இனி பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி ஐப்பசி இந்த மாதம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அடமழை காலமாக இருக்கும். இனி இந்த கீரைகள் வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த தண்டு கீரையெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டோம் அப்படின்னு ஒரு 4-5 செடி இருந்தாலே போதும். இந்த பச்சை தண்டுக்கீரை, சிவப்பு தண்டுக்கீரை, இந்த முருங்கைக்கீரை இதெல்லாமே பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக வச்சுருக்கலாம். இது வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க அது வாக்கில் தழைஞ்சி வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 செடி தான் இருக்குது. இந்த வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மரம் மாதிரி நல்லா வளர்த்து போயிருக்குன்னு பாருங்கள். இந்த எல்லோ கலர் ரோஸ் செடி பக்கத்துலேயே இந்த செடி பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டுக்கீரை தானாக வளர்ந்தது. எந்த ஒரு பராமரிப்புமே இல்லை. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 4-5 செடி இருந்தாலே போதுங்க. வாரத்தில் 2 டைம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். அது வாக்கில் தழைஞ்சி வந்துகிட்டே இருக்கும். மழை காலங்களில் இந்த மாதிரி கீரைகள் வந்து ஈஸியாக வளர்ந்து வருங்க. நம்மளுக்கும் வந்து தொடர்ந்து கீரைகள் வந்து வீட்டு தோட்டத்தில் அறுவடை எடுக்கிற மாதிரி இருக்கும்.
கீரைகள் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கு மேலேயே இருக்குது. இன்றைக்கி எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. அவரைக்காய் பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ தான் பூக்கள் வந்து நிறைய பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் 1, 2 காய்கள் இருக்குது அதுலேயுமே. அதையும் வந்து அறுவடை பண்ணிவிட்டு அப்படின்னா அடுத்தடுத்த மொக்கு விட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் வர ஆரம்பிக்கும். செடி அவரை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 செடி இருந்தாலே போதும். அதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அறுவடை கொடுக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 செடி பக்கம் போட்டு விட்டுருக்கேன். இடையில சப்போஸ் அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வேறு செடிகள் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து அறுவடை கொடுத்துட்டே இருக்கு இல்லைங்களா, அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு விட்டுருக்கேன். இந்த ஒரு பாத்தி ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அவரைக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த முள்ளங்கி விதை பழைய விதையாக இருந்தது. நெட்டி விட்டது பார்த்திங்கன்னா ஒரு 3 முள்ளங்கி மட்டும்தான் இந்த இடத்துல வந்திருக்கு. சரி, அதில் எப்படி வருதுன்னு வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா காய்ச்சி முடிய போகுது. மேலே பார்த்திங்கன்னா இந்த இலைகள் ஃபுல்லாகவே எல்லாம் விழுந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய் இருக்குது, மேலே இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா நான் பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த செடியில் இன்றைக்கி இப்போதைக்கு ஒரே காய் தான் இருக்குது. அதை அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சுரக்காய் பார்த்திங்கன்னா 3 கொடி போட்டால் அந்த கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் காஞ்சே போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொடி தான் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாகும். இன்னும் 2 நாள் கழித்து இதை அறுவடை பண்ணிக்குவேன். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா பவானி குண்டு கத்திரிக்காய். போன டைம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக தண்டு புழு தாக்குதல் வந்து இந்த செடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்தது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதிலே வந்திருக்கு. இதெல்லாம் கையோடு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்படின்னா அடுத்த அந்த காய்ப்புழு வந்து அதிகமாக வராது. காயில் புழுக்கள், தண்டு புழு வந்தால் தான் காயிலையும் பார்த்திங்கன்னா புழுக்கள் வந்து அதிகமாக வரும். இப்போ அதையும் எல்லாம் பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஒரு 4 கத்திரிக்காய் பவானி குண்டு கத்திரிக்காய் இருந்தது. அதையும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா பப்பாளி இன்றைக்கி ஒரு 2 பழம் இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். ஒரு பழம் பார்த்திங்கன்னா நல்லாவே பழுத்திருக்கு. இன்னொரு பழம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் ஆகணும். விட்டோம்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா காக்கா வந்து கொத்திரு. அப்புறம் அது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட முடியாது. அதனால சரின்ட்டு அந்த 2மே வந்து பறிக்க போகிறேன். இந்த மாதிரி கீழே தள்ளி விட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் தான் வச்சுருக்க முடியும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் அழுகி போயிடும். மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்ததுனால வேறு வழி இல்லை. இந்த மாதிரி குச்சி வச்சு தான் பறிக்கணும். பார்த்திங்கன்னா 2மே கீழே விழுந்துருச்சு. இன்றைக்கி 2 பழம் இருந்தது. அதையும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் பேர் எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ராம கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நான் நர்சரியிலேருந்து வாங்கினது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அறுவடை. இதில் காய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. குண்டு கத்திரிக்காய் மாதிரியே. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காய் பக்கம் இருக்குது. முதல் அறுவடை செடியுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. அந்த பவானி குண்டு கத்திரிக்காய் செடியில் பார்த்திங்கன்னா நிறைய தண்டுப்புழு தாக்குதல் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இனி பார்ப்போம் வரக்கூடிய காலத்தில் இது எப்படி வருதுன்னு இந்த செடியெல்லாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா செடி சும்மா ஜம்முன்னு வந்திருக்கு. பூக்களும் பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக இப்போ காயும் பிடிச்சிருக்கு. அதேமாதிரி பூக்களும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பிஞ்சுகளும் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. இன்றைக்கி இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 5 செடி இருக்குது. முதல் அறுவடை பண்ணியாச்சு.
இன்றைக்கி அறுவடை பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம் பண்ணதுனால வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காது. அடுத்த டைம்லேருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கடைசியா என்னென்ன அறுவடைன்னு பார்த்துடலாம். சிவப்பு தண்டுக்கீரை, பீர்க்கங்காய், பாவக்காய், 3 வெரைட்டியில் கத்திரிக்காய், அடுத்தது தக்காளி, வெண்டை, செடி அவரை, பப்பாளியில் பார்த்தீங்கன்னா 2 பழம் அறுவடை பண்ணியிருக்கோம். கடைசியாக மிளகாய். இன்றைக்கி இந்த காய்கள், கீரைகள், பழங்கள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அறுவடைனே சொல்லலாங்க. காய்கள், கீரைகள், பழங்கள்னு எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீட்டு தோட்டம் vlogs சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.